மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ஷிரோமி சூரியகுமார். முதலில் இலங்கை செய்திகள். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பதவி நீக்கம் செய்யப்பட்டமைக்கு எம்.ஏ. சுமந்திரன் விளக்கம். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டமை கட்சியின் உட்கட்சி விவகாரமாகும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பதவி நீக்கம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழரசு கட்சி தலைமையகத்தில் சுமந்திரனை சந்தித்து மகஜர் ஒன்றை கையளித்தனர். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடினேன். அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை அளித்துள்ளேன். ஸ்ரீதரன் விவகாரம் என்பது ஓராண்டு காலமாக நீடித்து வரும் ஒரு விடயமாகும் என குறிப்பிட்டார். கட்சி அவருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஆலோசனைகளை வழங்கி இருந்தது. இறுதியாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களையும் அவர் பின்பற்றாத காரணத்தினாலேயே அவரை நியமித்த அரசியல் குழு தற்போது அவரை அந்த பதவியில் இருந்து தற்காலிகமாக நீக்கியுள்ளது என்று எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள தற்காலிக ஏற்பாட்டின்படி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அந்த பதவியை பொறுப்பேற்பார். உண்மையில் அந்த பதவிக்குரிய பணிகளை இதுவரையில் அவரே முன்னெடுத்து வந்தார். இது ஏற்கனவே அரசியல் குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து கிளிநொச்சியில் இருந்த பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வழியில் சொல்வதற்கு இது தருணமல்ல என்றும் தேவை ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவோம் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். IMF-இன் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா இன்று நாட்டுக்கு வருகை. சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா இன்று நாட்டுக்கு வருகை தரவுள்ளார். அவர் இன்று முதல் நாளை மறுதினம் வரை நாட்டில் தங்கி இருப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது அவர் அரசாங்க அதிகாரிகள் உட்பட பல முக்கியஸ்தர்களை சந்திக்க உள்ளார். டிட்வா சூறாவளியின் தாக்கத்தை நேரடியாக கண்காணிப்பதோடு சர்வதேச நாணய நிதியத்தின் மீட்பு முயற்சிகளை ஆதரிக்கக்கூடிய வழிமுறைகள் மற்றும் அனைத்து இளைஞர்களுக்கும் மிகவும் மீட்சி திறமை கொண்ட எதிர்காலத்தை உருவாக்க பங்களிப்பது தொடர்பில் கலந்துரையாட உள்ளார். தமிழர் பிரச்சினைக்கு தீர்வாக அரசினால் முன்வைக்கப்படவிருக்கும் வரைவு தமிழ் தேசிய கட்சிகள் சிவில் சமூகத்துடன் கலந்தாலோசிக்க முனைப்பு. தமிழர் இன பிரச்சினைக்கு தீர்வாக அரசினால் கொண்டுவரப்படவிருக்கும் ஏக்கிய ராஜ்ய வரவை நிராகரித்து கூட்டாட்சி தீர்வை ஒரே குரலில் முன்வைப்பது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் சமூகத்துடன் கலந்துரையாடும் நோக்கில் தமிழ் தேசிய பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்திருக்கும் அதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இதில் கலந்து கொள்வதற்கான சாத்தியமில்லை என்றே தெரிய வருகிறது. அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட உள்ள ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு வரவை நிராகரித்து அதற்கு பதிலாக தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் தேசத்தின் தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் சுய நிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய கூட்டாட்சி அரசியலமைப்பு உருவாக்கப்படுவது குறித்து கலந்துரையாடப்படும் நோக்கில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் பங்கேற்குமாறு கோரியும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் ப.உ. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானத்துக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கடிதத்துக்கு பதில் அனுப்பி வைத்த சி.வி.கே. சிவஞானம் கஜேந்திரகுமாரின் அழைப்பு கடிதத்தின் 2ஆம் பந்தியில் கருத்துக்களின் அடிப்படையில் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் கலந்து கொள்வது சாத்தியமற்றது எனவும், இருப்பினும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு முறைமையை முழுமையாக எதிர்ப்பதிலும் எமது கட்சியின் அடிப்படை கோட்பாடான சமஷ்டி கூட்டாட்சி முறைமையை வலியுறுத்துவதிலும் தாம் உறுதியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையர்களுக்கு இந்தி கற்பிப்பதற்கு இந்தியா தூண்டுதல். இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆக்ராவில் உள்ள கேந்திரிய ஹிந்தி சன்ஸ்தான் மத்திய ஹிந்தி நிறுவனத்தில் 2026-27 கல்வி ஆண்டிற்கான இலங்கையர்களுக்கு ஹிந்தி கற்க உதவித்தொகை வழங்குகின்றது. இந்த திட்டம் முழுமையாக நிதியளிக்கப்பட்ட உதவித்தொகையாகும். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு திரும்பும் விமான கட்டணம், உதவித்தொகை, விடுதி, தங்குமிடம் மற்றும் வருடாந்திர புத்தக மானியம் வழங்கப்படும். 19 45 வயதுக்கு உட்பட்ட மற்றும் தொடக்க இடைநிலை மட்டத்தில் ஹிந்தி படித்த அனைத்து மாணவர்களும் விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள். இந்த திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் www.hcicolombo.gov.in/section/news கிடைக்கின்றன.
இலங்கையைச் சேர்ந்த தகுதியுள்ள மாணவர்கள் முறையாக நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவங்களுடன் சுவாமி விவேகானந்த கலாச்சார மையம் இந்திய கலாச்சார மையத்திற்கு நேர்காணலுக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். ஜிந்துப்பிட்டி துப்பாக்கிச் சூட்டில் பலியான மன்னார் இளைஞன், வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். கொழும்பு ஜிந்துப்பிட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த நபர் மன்னாரைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. ஜிந்துப்பிட்டியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞர் மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பண்டாரவளி வெள்ளிமலை பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய முஜாஹித் முகமது ஷக்ரீன் என தெரிய வந்துள்ளது. குறித்த இளைஞர் கொழும்பில் தொழில் செய்து வருவதாகவும் சம்பவத்தினம் தலைமுடி வெட்ட சிகை அலங்கரிப்பு நிலையம் சென்ற நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் நேற்று இரவு சிகை அலங்கார நிலையம் ஒன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்த பலர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் 5 காயமடைந்து சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் படுகாயமடைந்த ஏனையவர்கள் கிராண்ட் பாஸ் கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். T-56 ரக துப்பாக்கி இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பான CCTV காணொலி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க 4 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. இந்தியாவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இலங்கை தமிழர்களை சட்டவிரோத குடியேறிகளாக கருதக்கூடாது. பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். இந்தியாவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இலங்கை தமிழர்களை சட்டவிரோத குடியேறிகளாக கருதக்கூடாது. இதை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக கடிதத்தில் முதல்வர் கூறியிருப்பதாவது: கடந்த 1983ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் ஏற்பட்ட இன மோதல்களால் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சொந்த மண்ணிலிருந்து வெளியேறிய இலங்கை தமிழர்களுக்கு தங்குமிடம், வாழ்வாதார உதவி, கல்வி, மருத்துவ வசதிகளை தமிழகம் தொடர்ந்து வழங்கி வருகின்றது. தமிழகத்தில் தற்போது 89,000 இலங்கை தமிழர்கள் வசிக்கின்றனர். இவர்களில் கணிசமானோர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிப்பவர்கள். அதிலும் 40% இந்திய மண்ணிலேயே பிறந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு குடியுரிமை அல்லது நீண்டகால விசா போன்ற நிலையான சட்டபூர்வமான தீர்வுகள் இதுவரை கிடைக்கவில்லை. ஆக்கப்பூர்வ அணுகுமுறை இந்த நிலையில் சமீபத்திய மத்திய அரசின் கொள்கை முன்னேற்றங்கள், குறிப்பாக குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் ஆணை 2025 ஆக்கப்பூர்வமான மற்றும் மனிதாபிமானமான நோக்கத்துடன் கூடிய அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றன. அந்த ஆணைப்படி 2015 ஜனவரி 9 வரை இந்தியாவில் தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்களை சட்டவிரோதமாகவே குடியேறியவர்களாக கருதக்கூடாது என்று முறையான விளக்கம் மத்திய அரசால் வழங்கப்பட வேண்டும். எனவே இலங்கை தமிழர்களிடம் குடியுரிமை விண்ணப்பங்களை பரிசீலிக்க தடையாக உள்ள முந்தைய நிர்வாகம் உத்தரவை மத்திய அரசு ரத்து செய்து தமிழக அரசால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நீண்டகால விசா விண்ணப்பங்களுக்கு தற்போதைய நடைமுறையில் பாஸ்போர்ட் மற்றும் விசா தேவைகளை தள்ளுபடி செய்யும் நிர்வாக விளக்கத்தை வழங்க வேண்டும். குடியுரிமை நீண்டகால விசா விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சி காவல் கண்காணிப்பாளர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும். இந்தியாவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் இலங்கை தமிழர்களின் நிலையை சட்டவிரோதம் என வரையறுப்பது மனிதாபிமானமான சூழலை பிரதிபலிக்கவில்லை. குறிப்பாக 2015 ஜனவரி 9 வரை இந்தியாவில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களை சட்டவிரோதமாக குடியேறியவர்களாக கருதக்கூடாது என்ற விளக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். இந்த கருத்துக்களை விரைவாக மனிதாபிமானமான அடிப்படையில் பரிசீலித்து நல்ல முடிவை எடுப்பீர்கள் என நம்புகின்றேன். இவ்வாறு முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு லெட்டர் எழுதினால் மட்டும் போதுமா? மீனவர்கள் கைதுக்கு தளபதி விஜய் கடும் கண்டனம்.
புதுச்சேரியைச் சேர்ந்த 25 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ள சம்பவம் தமிழக மற்றும் புதுச்சேரி மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது நேரடியாக களமிறங்கி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 25 மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் உடனடியாக மீட்க மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் தமிழக அரசை மிக கடுமையாக சாடியுள்ள விஜய், மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க தமிழக அரசு உருப்படியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஒவ்வொரு முறையும் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது கடிதம் எழுதுவதே போதும் என்று முதல்வர் எண்ணுகிறாரா என அவர் எழுப்பிய கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்கள் பாதுகாப்பு விவகாரத்தில் வெறும் கடித போக்குவரத்தோடு நின்று விடாமல் நிரந்தர தீர்வு காண அரசு முன்வர வேண்டும் என விஜய் விடுத்துள்ள இந்த அறிக்கை தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான இரண்டாம் கட்ட அணுசக்தி பேச்சுவார்த்தை ஜெனீவாவில். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான இரண்டாம் கட்ட அணுசக்தி பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் தொடங்குகின்றது. இரு நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியாக பயனளிக்கும் வகையில் புதிய உடன்படிக்கையை எட்ட விரும்புவதாக ஈரான் தூதரக அதிகாரி ஹமீத் கன்பாரி தெரிவித்துள்ளார். முக்கியமாக எரிசக்தி, சுரங்கம் மற்றும் விமான கொள்முதல் போன்ற துறைகளில் அமெரிக்கா முதலீடு செய்து லாபம் ஈட்ட ஈரான் தற்போது வழிவகை செய்துள்ளது. இதற்கிடையில் ஸ்லோவாக்கியாவில் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ராஜதந்திர ரீதியான தீர்வை ஜனாதிபதி ட்ரம்ப் விரும்புவதாக குறிப்பிட்டார். அதே நேரம் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ராணுவ நடவடிக்கைகளுக்கு தயார் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஓமன் நாட்டின் மத்திய ஸ்தலத்தில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் டொனால்ட் ட்ரம்பின் தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர் பங்கேற்கின்றனர். ஏதோ ஒரு வழியில் நாங்கள் கிரீன்லாண்டை எடுத்துக் கொள்வோம், டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த பல நாட்களாக கிரீன்லாண்டை நாங்கள் எடுத்துக் கொள்வோம் என தொடர்ந்து சொல்லி வருகின்றார், மிரட்டியும் வருகின்றார். கிரீன்லாந்து நாடு தற்போது டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. கிரீன்லாந்தில் ஏகப்பட்ட கனிம வளம் இருக்கின்றது. அதோடு பூமிக்கு அடியில் பல இராணுவ தளவாடங்களை அமெரிக்கா அமைத்திருக்கின்றது. மேலும் அந்த தீவு ரஷ்யாவுக்கு மிகவும் அருகில் இருப்பதால் அங்கு ரேடர் அமைத்தால் ரஷ்யாவை சுலபமாக கண்காணிக்க முடியும். இது போன்ற பல காரணங்களால் தான் கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற நினைக்கின்றது. முதலில் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்குவோம் என ட்ரம்ப் கூறினார். ஆனால் கிரீன்லாந்தை விற்க முடியாது என டென்மார்க் அதிபர் கூற, ஏதோ ஒரு வழியில் நாங்கள் கிரீன்லாந்தை எடுத்துக் கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்தும் கூறி வருகின்றார். மேலும் நாங்கள் கிரீன்லாந்தை கைப்பற்றவில்லை என்றால் சீனாவோ ரஷ்யாவோ அதை கைப்பற்றி விடும் எனவும் தொடர்ந்தும் சொல்லி வருகின்றார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், கிரீன்லாந்தை வாங்க ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம், பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெற்று வருகின்றது என கூறியிருந்தார். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.